இப்போ முக்தார் அவர்களுக்கு முத்து முத்தான பரிசு கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லும் வகையில தாவேகாவினர் அவரை வச்சு விளாசிட்டு இருக்காங்க. சின்னதாலாம் கிடையாது, அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியில சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு முக்தார். சரி, ஓகே, என்னெல்லாம் நடந்துச்சு, இப்ப என்ன புதுசா அவரை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வந்து எஸ்.வி. சேகர் இருக்காரு இல்லையா, அவரும் நானும் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு பண்ண போறோம், கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வலைதளத்துல ஒரு ஒரு இமேஜ் போட்டு கொடுத்திருக்காரு. சோ அதுல பார்க்கும்போது சைட்ல வந்து ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ மார்பிங் லைக் விஜய் அவர்களுக்கு முடியெல்லாம் இல்லாம மொட்டை மண்டையா சொட்ட மண்டையா இருக்கிற மாதிரி வச்சு அவரை பத்தி தான் இப்ப பேசுறாங்கன்றது தெளிவா தெரியுது. சோ அதை பத்தி தான் விவாதமும் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சோ அதை போட்டதுக்கு அப்புறம் பார்க்கணுமே தெரிவிக்க விடுறாங்க டிவிகேவினர். என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் போட்டிருக்கீங்க சாருன்னு நான் சொல்றேன், பட் அவங்க எல்லாம் அப்படி சொல்லல. என்ன இப்படி பண்றீங்க, இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ தாவேகாவுக்கு அடுத்தடுத்து அழுத்தம் வர்றதுக்கான காரணம் என்ன, அண்ட் முக்தார் அவர்கள் போற வழி சரியா, அவர் பண்ண விஷயங்கள், அண்ட் அங்க அதாவது தாவேகாவினுடைய மாநாட்டுல அவர் வாங்கின குமாங்குத்து அப்படின்னு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தெளிவுபட முக்தாரின் ஹிஸ்டரி டு தாவேகா அப்படின்னு கூட வச்சுக்கலாமா? சரி, ஓகே, எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் முக்தார் அண்ட் டிவிகே பத்தி தான் நம்ம பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சோ இப்போ தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல இருந்து சர்டைனா ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. மக்களுடைய கடைசி தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் கடைசியான ஒரு ஃபைனல் டிசிஷன். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக அவங்களுடைய சூப்பரான கட்டமைப்பு கூட்டணியோட ஒரு பக்கம், அண்ட் ஒரு சைடு வந்து நாம் தமிழர் கட்சி, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள். ஸோ தமிழக வெற்றி கழகம். ஆப்வியஸ்லி இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. அவங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னை வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. நினைச்சிருந்தா வந்து இவர் எங்க வேணா போய் ஜாயின் பண்ணிருக்கலாம் சீமான் அவர்கள், பட் நான் போக மாட்டேன், நான் வந்து என்னுடைய கொள்கை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதி வரைக்கும் அவர் அப்படிதான் நிக்கிறாரு. ஆஸ் லைக் விஜய் அவர்களும் இருக்காரு. அவரும் வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. அவர் எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு, நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா அவரு எல்லாரையும் அழைப்பு கொடுக்கிறாரு. பட் வந்து சேரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேமுதிக உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அண்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து இந்த மாநாட்டுல பேசின விஷயங்கள், அதுல முக்கியமா திமுகவை விமர்சனம் செய்த அந்த விஷயங்கள், இப்போ ஈவன் பாஜகவையும் அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நரேந்திர மோடி அப்படின்னு சொன்ன வார்த்தை, அவங்களுடைய பேரை வந்து டோட்டல் பேரோட சேர்த்து நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி புட்டு வச்சாரு. பாஜகவினுடைய தரப்புல அவங்க வந்து ஒரு பெரிய மாநிலத்துல அப்படிங்கறத தாண்டி அவங்க வந்து சென்ட்ரல்லே வந்து ஆடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நினைச்சா திமுகவை விட இன்னும் ட்ரிபிள் கூட பண்ண முடியும். பட் அவங்க ஸ்டில் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே வாய்ப்பு வேணும். அண்ணாமலை சொல்லுவாருல்ல, எப்பவுமே சொல்லுவாருல்ல, இளைஞர்கள் புதுசா வரணும், அரசியல் கத்துக்கணும், புதுசா வந்திருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயம் இல்லை. ஆனாலும் ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரை என்னதான் பிரதான எதிர்கட்சியா அவங்க இருந்தாலும், ஆளும் கட்சியா இப்போதைக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு எதிர்கட்சியா அவங்க இருந்தாலும், ஒரு ஆளும் கட்சியா இருக்கிற அந்த நபரை அப்படி வந்து விமர்சனம் பண்ணியிருக்க கூடாது, அது சொன்னது வந்து கொஞ்சம் தவறான விஷயம் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. பாஜகவை விமர்சனம் பண்ணதை கூட அவங்க சொன்னது என்ன, பெருசாலாம் வந்து ரியாக்ட்லாம் பண்ணல. டு பி ஃப்ராங்க், இல்ல நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, இவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க, இலையில வந்து தண்ணி ஓட்டாதா, மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, 18% வந்து ஓட்டு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. பட் திமுக அளவுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ திமுகவை சார்ந்த சக்திவேல் நம்மளுக்கு தெரியும். சோ அந்த நபர் என்ன பண்றாரு, ஷோபா விஜய் அவர்களுடைய தாயை வந்து ஒருமையில திட்டுறாரு இந்த சென்ஸ் ஒரு மாதிரி, ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அது கேட்கறதுக்கே. அங்க அந்த மாநாட்டுக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க, நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க, ஆன்டிஸ் யாருமே வரலையே அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு ஆண்டியை தவிர விஜயோட அம்மா ஷோபா மட்டும் தான் வந்திருந்தது, வேற யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா, ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு பேசுறாரா அப்படிங்கிறது சத்தியமா புரியல. சோ அந்த விஷயமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில சிக்கி இப்போ வரைக்கும் தவிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்துல முக்தார் தேவையில்லாம எஸ்.வி. சேகர் அவர்கள் கூட சேர்ந்து நான் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. சரி, என்ன நிகழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேஜ்ல பாத்துக்கிட்டே இருக்கும் போது டப்புன்னு பார்த்தா சைட்ல வந்து விஜயோடைய போட்டோ. அது விஜய் தானா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜூம் 1-2 போட்டு பார்த்தா அவரு தான். தலையில முடி கிடையாது,
அந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐல ரெடி பண்ணியிருக்காங்க, லைக் எடிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அது வந்து ஏன் அப்படி? அப்ப மக்கள் மத்தியில வந்து அவர் தப்பா பேசணும், தப்பா வந்து போர்ட்ரே பண்ணணும். பட் இந்த நேரத்துல ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோணும். அப்ப மண்டையில மொழி இல்லைன்னா அவங்கள பார்த்து எல்லாரும் உருவகேலி பண்றோம் அப்படின்னா அவங்க தப்பான ஆளா மாறிடுவாங்களா? அவங்க தப்பா வந்து நம்மளுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒஸ்டான பீப்புள்பா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஜினி சாரே எடுத்துப்போமே. அவர் சின்ன வயசுல இருந்தா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்னைய தேதி வரைக்கும் அவருடைய படம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஷோல பாக்குறதுக்காக ரசிகர்கள் கூட்டம் தள்ளாடி அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடி போய் வாங்கி பாக்குறாங்க. ஆமா தானே? அவருக்கு இப்போ வந்து ஆன் ஸ்கிரீன்ல முடி இருக்கு, ஆஃப் ஸ்கிரீன்ல முடி இல்ல. எனக்கு ரஜினியை பிடிக்காது, முடி இருக்கிற ரஜினியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு தலையில முடி இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? மனுஷன் யாரு, அவருடைய ஆக்டிங் என்ன, அவர் யாரு, அவருதான் அவருடைய ஒரு பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதானே எனக்கு பிடிக்கும்னு தானே இருக்கும். அதை விட்டு முடியலன்னா எனக்கு பிடிக்கும். அப்ப என்னத்துக்கு இவங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க? எதுக்கு வந்து முடி இல்லாம ஒரு ஒரு இமேஜ் வச்சு அது எவ்வளவு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு தெரியுமா? உருவகேலி ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் தெரியுமா? சோ இவ்வளவு இஷ்யூஸ்ல ஏன் முக்தார் வந்து தாவேகாவை மட்டும் டார்கெட் பண்றாரு? இததானே வந்து ஒரு செய்தியாளர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். 70 வருட காலமா வந்து ஒரு ஒரு பிம்பம், அரசியல் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரை பிம்பத்தை காமிச்சுதான் எங்களுக்கு வந்து பழக்கி விட்டுருக்கீங்க. புதுசா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. புது நபர் வந்திருக்காங்க, பண்ணட்டுமே. எதுக்கு வந்து இவ்வளவு நெருக்கடி? அவரை மட்டும் ஏன் நெருக்கடிக்கிறீங்க எல்லாரும்? அங்கிள்ன்ற வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தையா அப்படின்னு பல கேள்விகளை அவருக்கு சாதகமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கிருஷ்ணசாமி மாதிரி இன்னொரு 10-15 பேர் பெரிய ஆட்கள் கூடினாங்கன்னா விஜயனுடைய மவுஸ் எங்க எங்க போகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அவரை வந்து பர்சனாலிட்டியா வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருமே வந்து ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட் திமுகவினுடைய நிலைமை இந்த மாதிரி முக்தார் அவர்கள் அண்ட் எஸ்பி சேகர், எனக்கு புரியுது, அப்வியஸா எல்லாருக்குமே புரியும், எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கான ஒரு யுக்தியை யூஸ் பண்றோம் தான். பட் அது வந்து ஒரு பெண்களுக்கு ஃப்ரீயா நாங்க இது கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், பெண்களை வந்து நாங்க மதிக்கிறவங்க, போற்றவங்க அப்படின்னு சொல்றவங்க பெண்மைய தவறுதலா பேசக்கூடாது அப்படிங்கிறதும் அங்க இருக்கிற ஆட்களுக்கு தெரியணும். ஈவன் நான் தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து ரெண்டு பேரையுமே விமர்சனம் பண்ணாரு. லைக் மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணாரு, மத்தியில் ஆண்டுட்டு இருக்கிற மோடி அவர்களையுமே விமர்சனம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த கட்சியில இருந்து மோடி அவர்களை விமர்சனம் பண்ணதுக்கான ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் குட்டி தான். என்ன இது பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே ஆப்வியஸா வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் யாருமே பேசல, வாயை கூட திறக்கல, பெருசா வந்து ரியாக்ட் பண்றதுக்குலாம் அங்க யாரும் கிடையாது. அப்படியே என்ன ஆகுது, லிட்டரலா ஒரு 21ஆம் தேதி அரசியல் மாநாடு நடக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னா ஒரு 2 நாட்கள் அப்படியே ஆற போட்டுட்டு 24ஆம் நாள் அந்த தேதியில இருந்து அப்படியே வருது. நேரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்தாரா இருக்கும். சோ இது வந்து கொஞ்சம் தப்பு, அது பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ள இருக்கிறவங்க சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிற கதை அப்படின்னு சொல்லி கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறதும், அண்ட் வந்து அன்பில் மகேஷ் வந்து அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது ஒரு இது இருக்கா, அவர் எப்படி இப்படிலாம் பேசலாம், அவர் வந்து முதலமைச்சர் அவரு அப்படின்னு சொல்லி பேசுறதும். சோ நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறம் தான் ஏத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, இந்த ஒரு பாணியில போனா கூட பரவாயில்ல. சக்திவேல் பேசின விஷயங்கள் ஜீர்ணிச்சுக்கவே முடியாது. ஆன்டி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்னப்பா பண்ணாங்க, அவரை திட்டுங்களேன். திட்டுறீங்களா? அங்கிள்னு கூப்பிட்டாரா, நீங்க பதிலுக்கு அங்கிள்னு கூப்பிடுங்க, இல்ல தாத்தான்னு கூப்பிடுங்க, இல்ல அண்ணன்னு கூப்பிடுங்க, என்ன வேணா பேசிக்கோங்களேன், அங்க பேசிக்கோங்க, அவங்க அம்மா என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற வகையில தான் அந்த விஷயம் மாறுது. இப்போ முக்தார வந்து எல்லாரும் வந்து இப்போ விளாசிட்டு இருக்காங்க, சின்னதாலாம் இல்ல. நீங்க ஏன் அவருக்கு அவர் மேல இவ்வளவு காண்டி தாவேகாவினருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் வந்துட்டு வன்னிக்குட்டிக்கு வர அடுத்தது. சோ வன்னியரசு அவர்கள் வந்து முக்தாரை வந்து சொல்றாரு, சரி இதையும் முடிச்சிருவோமே. முக்தார் வந்து சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம் இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, முக்தார் வந்து ஒரு முஸ்லீம், அதனாலதான் வந்து அவர் வேணும்னே அந்த இடத்துல இருந்து அமுச்சு விட்டாங்க, அவரை வந்து புறக்கணிச்சிருக்காங்க, அவருக்கான மரியாதை கொடுக்கல, மட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சோ இது கரெக்டா அப்படிங்கறது இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மாநாடு 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாநாடு என்ன ஆகுது, மதுரையில நடக்குது. அந்த மாநாடுக்கு நிறைய பேர் போறாங்க வராங்க. ஒரு பாட்டில் கிடக்குது, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணி அங்க பாட்டில், ஆல்கஹால் பாட்டில் இருக்கு, அது தானாவே இருந்துச்சா எடுத்துட்டு வந்து யாராவது வச்சு போட்டோ எடுத்தாங்களால நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த இடத்துல மது கடையில பாருங்க இவ்வளவு பேர் பாருங்க, தாவேகாவினுடைய தொண்டர்கள் குடிச்சிட்டு வர்றதுக்காக. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே வந்து ஊடகங்கள் வெளியிட்ட வீடியோஸ், ஒரு ஆதாரங்கள். இது தண்ணி வரல, பாத்ரூம்ல தண்ணி வரல, திறந்து பாருங்க.
இது பாருங்க, லைட் ஏரியில பாருங்க, வெயில் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு இது போடல. அது வேணா அக்செப்டபிள். அதெல்லாம் ரெடி பண்ணிருக்கலாம். பட் அவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளவு பேருக்குமே வந்து சேர்த்து இதுல ரெடி பண்ணிருக்க முடியாதுன்றதெல்லாம் ஒரு விஷயம். பாருங்க, நிறைய ஒரு சின்ன 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 சின்னதா, ஐயோ குப்பை கிடக்கு பாருங்க, ஐயோ ஸ்பூன் யாரோ போட்டு போயிட்டாங்க. ஸோ லைக் நிறைய விஷயங்கள் A to Z வந்து என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருந்ததோ அதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிற இந்த ஒரு சூழல்ல கரெக்டா நம்மளுக்கு வந்து தாவேகா வந்து ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்குறாங்க. திமுகவினரோ இல்ல மற்ற கட்சிகளோ வந்து நம்மளுக்கு இடையூறு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ என்ன வேணா நடக்கலாம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு இல்லாம எதையும் நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் விவரத்தை ஒரு ஒரு இன்டிமேஷனை கொடுத்திருந்தாங்க. சோ இதுல முக்தார் அவர்கள் மாட்டினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தெரியக்கூடாது, நம்ம யாருன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் கிளாஸ், மாஸ்க் இதெல்லாம் போட்டு முக்தார் ஒரு கேமராவோட வந்து நுழையிறாரு. சோ போயிட்டு தண்ணி வந்து ஆக்சுவலி திறந்து பார்த்திருக்காரு. தண்ணி வந்திருக்கு. அந்த நேரத்துல தண்ணி என்னங்க வரல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தாவேகாவினர் கிட்ட கேட்டிருக்காங்க. தண்ணி வருது சார், பாருங்க சார் அப்படின்னு திறந்து காமிக்கும் போது, அப்படியா அப்படின்னு கூட இருந்த நபர்கள் கிட்ட தண்ணியை வந்து லைட்டா டச் பண்ணு, வராத மாதிரி நம்ம போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, தண்ணி வரல மாநாட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, தண்ணி வரல அப்படின்ற மாதிரி வீடியோ நம்ம எழுதிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. கரெக்டா தாவேகாவினர் இவரை பிடிச்சி, முக்தார் யூடியூபர் வெளில போங்க வெளில போங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்க இருந்து அந்த இடத்த விட்டே காலி பண்ணிட்டாங்க. சோ மாறு வேடத்தில் போன முக்தார் அவர்களை வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கான்ட்ரவர்சியாவும் பேசியிருந்தாங்க. சோ இதுல இருந்து தாவேகா மேல இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிடுச்சா என்னன்னு தெரியல. சோ நம்மள வெளில அமிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஒரு பெருசா ஏதோ ஒண்ணு நல்லா பேசணும், அதை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவா இப்ப அவருடைய போட்டோ ஒண்ணு வச்சு பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அது அந்த ஒரு இன்டர்வியூ வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. மொட்டை மண்டையா இருந்தா என்ன, சொட்ட மண்டையா இருந்தா, முடி நிறையா இருந்தா என்ன, முடியே இல்லைன்னா என்ன, யார் மனுஷன் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது பொறுத்துதான் மக்கள் வந்து அவங்களை டிசைட் பண்ண போறாங்க. இந்த ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி ரொம்ப நல்ல திட்டங்கள், சூப்பரான திட்டங்கள் நிறைய இருக்கும்போது அதற்கான ஆதரவுகள் கண்டிப்பா மக்கள் கிட்ட இருந்து இருக்க செய்யும். அதிமுகவுல அவங்களுடைய ஆட்சியில இந்த திட்டங்கள் ரொம்ப நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஷுவரா அதுவும் வரவேற்கப்படும். தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் நல்லா இருக்கா, அதுவும் மக்களால வரவேற்கப்படும். சோ பாஜக கிட்ட இதெல்லாம் பிடிச்சிருக்கா, இதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கா, அவங்க பண்ண கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புறாங்க. நம்பக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ப போறாங்க, இல்லைன்னா இல்ல. இந்த மாதிரி மக்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூனைக்குட்டிக்கு சிங்கம் மாதிரி வேஷம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, லைக் அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்பியரன்ஸ் எல்லாம் வச்சோம்னா மியாவ் அப்படின்னு கத்திருச்சுன்னா அது யாருன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அது மாதிரிதான் அவங்களுடைய உருவம் எப்படி வேணா இருக்கலாம், அவங்களுடைய குணம், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க யாரு அப்படிங்கிறது அவங்கள பார்க்கும் போதும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ எந்த விஷயத்தையுமே மறைச்சு வச்சோ இல்ல வேற மாதிரி போர்ட்ரே பண்ணியோ நோ யூஸ் அட் ஆல். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை நிறைய பேர் விமர்சனம் பண்றதுனாலதான் இந்த வீடியோஸ். அப்படியே சப்போர்ட்டராலாம் நீங்க யாரும் ஆரம்பிச்சிட வேண்டாம். என்ன நடக்குதோ அதை நம்ம பேசுறதுக்காக தான் இருக்கும், பேசுவோம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.